வணக்கம். இனிய வெள்ளிக்கிழமை. இந்த இனிய நன்னாளிலே சக்தி என்ற தலைப்பிலே சில வார்த்தைகளை நான் கூறுவதற்கு விரும்புகின்றேன். சக்தி இல்லாமல் உலகத்தில் எதுவுமே இயங்க முடியாது. சக்தி என்றால் ஆற்றல் என்பது இன்னொரு பொருள். இறை வழிபாட்டிலும் இந்து மதத்தை பொறுத்தவரையில் சக்தி என்பது முக்கியமாக கருதப்படுகிறது. அதேபோல் விஞ்ஞானத்தை பொறுத்தவரையிலும் சக்தி என்பது முக்கியமான ஒரு சொற்பதமாக விளங்குகின்றது. இந்த உடலின் அனைத்து தொழிற்பாடுகளுக்கும், இந்த உலகத்தின் அனைத்து தொழிற்பாடுகளுக்கும் சக்தி அவசியமாகிறது. இந்த சக்தி என்பது கண்ணால் பார்க்கக்கூடியதல்ல, அது ஒரு சடப்பொருளும் அல்ல. அது கண்ணுக்கு தோன்றாவிடினும் அதன் மூலம் பல வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது. எமது உடலுக்கு நாம் எவ்வாறு வேலை செய்வதற்கான சக்தியை பெற்றுக்கொள்கிறோம் என்றால், நாம் உண்ணுகின்ற உணவின் மூலமே நாம் சக்தியை பெற்றுக்கொள்ளுகின்றோம். நாம் உண்ணுகின்ற உணவானது எமது உடலின் சமிபாட்டு தொகுதியில் சமிபாடடைகிறது. அதாவது நீரில் கரைய முடியாத சிக்கலான நிலையில் இருக்கும் உணவு பதார்த்தங்கள் நொதியங்களின் உதவியினால், எமது உடலில் சுரக்கப்படும் நொதியங்களின் உதவியினால் நீரில் கரையக்கூடிய எளிய நிலைக்கு மாற்றப்படுவதே சமிபாடாகும். இவ்வாறு நாம் பலவிதமான உணவுகளை உண்கிறோம். கார்போஹைட்ரேட்டு, புரதம், இலிப்பிட்டு, விட்டமின்கள், கனியுப்புக்கள், செல்லுலோஸ், இப்படி பல உணவின் போஷணக்கூறுகள் அடங்கியுள்ளன. இவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி விசேடமான நொதியங்கள் எமது உடலில் தொழிற்படுகின்றன. இவ்வாறு சமிபாடடைந்த பதார்த்தங்கள் எமது உடலின் சமிபாட்டு தொகுதியில் உள்ள சிறுகுடலில் சடமுளைகள் என்று சொல்லப்படும் சிறு இலைகள் போன்ற ஒரு அமைப்புகள், அது ஏறத்தாழ நுடுக்கு காட்டியில் பார்க்கும் பொழுது ஒரு டவலை பார்ப்பது போல தோற்றமளிக்கும். அவற்றின் மூலம் அகத்தி உறிஞ்சப்பட்டு உடலின் சகல கலங்களுக்கும் குருதியின் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. அதே போலவே நாம் மூக்கினூடாகவோ, முக்கியமாக மூக்கினூடாகத்தான் சுவாசிக்கிறோம். சில நேரத்தில் வாயின் மூலமும் சிறிதளவு சுவாசம் நிகழ்கிறது. இவ்வாறு நாம் சுவாசத்தின் மூலம் எடுக்கப்படும் ஒட்சிசன் வாயுவும் சமிபாடு அடைந்த உணவு பதார்த்தங்களும் எமது உடற்கலங்களில் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து தாக்கமுற்று சக்தியை பிறப்பிக்கின்றன. இந்த ஒட்சியேற்ற செயற்பாட்டின் விளைவாக சக்தி உண்டாகிறது. இந்த சக்தியானது மேலதிகமாக உருவாகும் சக்தி எமது உடற்கலங்களில் இழைமணிகள் எனப்படும் ஒரு விசேட புன்னங்கத்தில் ஏடிபி, அதாவது அடினோசின் திரிபொஸ்பேட் எனப்படும் ஒரு இரசாயன சேர்வையாக சேமித்து வைக்கப்படுகிறது. எமக்கு சக்தி பற்றாக்குறை ஏற்படும் காலங்களில், உதாரணமாக உணவு உண்ணாமல் இருக்கும் சந்தர்ப்பம் அல்லது விரதங்கள் இருக்கும்போது, அந்த ஏடிபி என்னும் பதார்த்தத்திலிருந்து சக்தி எடுக்கப்பட்டு அது ஏடிபி, அடினோசின் டைபொஸ்பேட் எனப்படும் சக்தியின் பெருமானம் குறைந்த ஒரு சேர்வையாக மாற்றப்படுகிறது. இவ்வாறு சக்தி பெறப்படுவதுதான், இதுதான் உண்மையான சுவாசம். உடற்கலங்களில் சமிபாடடைந்த உணவு பதார்த்தங்கள் ஒட்சியேற்றப்பட்டு, அதாவது ஒட்சிதலுடன் தாக்கமுற்று சக்தியை தருகின்ற செயல்முறைதான் உண்மையான சுவாசம். இது கலங்களில் நிகழ்வதால் கலச்சுவாசம் எனப்படுகின்றது. இந்த கலச்சுவாசம் கூட 2 வகைப்படுகிறது. காற்று உள்ள போது, அதாவது ஒட்சிசன் இருக்கும்போது நிகழ்கின்ற ஒரு சுவாசம் காற்று சுவாசம் எனப்படுகின்றது. ஒட்சிசன் இல்லாத நிலையிலும் சில சந்தர்ப்பங்களில் சில நுண்ணங்கிகளின் உதவி மூலம் நிகழ்கிறது ஒரு சுவாசம். அதில் சக்தி குறைவாக இருக்கிறது. அது காற்றின்றிய சுவாசம் எனப்படுகிறது. எனவே இவ்வாறு பெறப்படும் சக்தி தான் எமது உடலின் பல தேவைக்கும் பயன்படுகிறது. திரும்பவும் அந்த ஏடிபி எனப்படும் சக்தி குறைந்த பதார்த்தம் சக்தியை பெற்றுக்கொள்ளும் போது மறுபடியும் ஏடிபியாக மாற்றப்பட்டு கலத்தின் இழைமணிகளில் சேமித்து வைக்கப்படுகிறது. எனவே இந்த சக்தி என்பது எவ்வளவு முக்கியம். எமது உடலில் வேலை செய்வதற்கு தேவையான ஆற்றலை தருவது சக்தி தான். சக்தி இல்லாவிட்டால் எமது உடல் இயங்க முடியாது. வெளியில் நாம் எடுத்துக்கொண்டாலும் எமது உடலுக்கு வெளியிலும் சக்தி பல வடிவங்களில் காணப்படுகிறது. உதாரணமாக மரத்தில் உள்ள தேங்காய், விசை முறுக்கப்பட்ட விற்சுருள்,
ஈர்க்கப்பட்ட ரப்பர் நாடா இவற்றில் சேருகின்ற சக்தி அழுத்த சக்தி என்று சொல்லப்படுகிறது. இயங்கிக் கொண்டும் இருக்கும் ஒரு பொருளில் காணப்படும் சக்தி இயக்கப்பாட்டு சக்தி. இயந்திரங்களில் அது பொறிமுறை சக்தி என்று சொல்லப்படுகிறது. உதாரணமாக மரத்தில் இருந்து தேங்காய் ஒன்று விழுகிறது, வாய்க்காலில் நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒரு வாகனம் இயங்குகிறது. இப்போ இவற்றை நாங்கள் இயக்கப்பாட்டு சக்தி என்றெல்லாம். இயந்திரங்களை பொறுத்தவரையில் அது பொறிமுறை சக்தி என்றும் கூறப்படுகிறது. இவ்வாறு மின்சக்தி, காந்த சக்தி, பலவித வெப்ப சக்தி, ஒலிச்சக்தி, ஒளிச்சக்தி, இவ்வாறு பல வடிவங்களில் இந்த சக்தி காணப்படுகிறது. எனவே இந்த சக்தி என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி, வணக்கம்.